அனைவருக்கும் வணக்கம். மனுஷனாக பிறந்த எல்லோருமே ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் என்னடா பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அழுதுருப்போம், புலம்பியிருப்போம். நிறையா புலம்பியிருப்போம், நிறையா தனியாக உட்காந்தெல்லாம் அழுதுருப்போம். இது மாதிரி ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால் நமக்கெல்லாம் துன்பம் வந்தால் எங்கேயோ போவோம், ஒன்று அடுத்தவன்கிட்ட சொல்லுவோம். சிலவங்க கோவிலுக்கு போவாங்க, கோவிலில் போய் கும்பிட போவாங்க. இது மாதிரி அடுத்தவன்கிட்ட சொன்னால் நக்கல் பண்ணுவான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சாமிகிட்ட போயிட்டு கடவுள்கிட்டே இதுக்கான தீர்வு என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு கடவுளே என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி மண்டிட்டு அந்த கடவுள்கிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த கடவுள் சொல்கிறாரு, பக்தா நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு, நான் ஒரு வழியை சொல்கிறேன். நீ போயிட்டு நீ தங்கியிருக்க ரூமை போய் பாரு, உன்னுடைய அறையை போய் பாரு அப்படின்னு கடவுள் பதில் சொல்கிறாரு. இவன் புரிஞ்சும் புரியாமையும் யோசிச்சுக்கிட்டே இவன் தங்கியிருக்க இடத்த ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போயிட்டு ரூம் திறந்துட்டு போய் கட்டிலில் உட்காரான். கட்டிலில் உட்காந்துட்டு மேலே பார்க்குறான். மேலே பார்த்தாக்கல அந்த மேற்கூரையை பார்த்தாக்கலே உனக்கு ஒரு யோசனை வருது. அதாவது அந்த மேற்கூரை பேசுனா என்ன சொல்லும் அப்படின்ற மாதிரி. அதாவது அந்த மேற்கூரை உன்னுடைய எண்ணங்களை நீ உயர்வாக வைத்துக்கொள், நான் எப்படி மேலே இருக்கேன் அது மாதிரி உன்னுடைய எண்ணங்களும் உயர்வாக இருக்குன்னு. யாரும் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை, உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னை தீர்மானிக்கின்றன அப்படின்னு அந்த மேற்கூரை அவனுக்கு சொல்லுது. அப்படியே பக்கத்தில் பார்க்குறான், காத்தாடி தொங்குதான். அந்த காத்தாடி சொன்னதான், நீ பிரச்சனையை கண்டு பயப்படாத, என்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் கூலாரு, குளிர்ச்சியாரு, எதுக்கும் பயப்படாத அப்படின்னு அந்த காத்தாடி சொல்லுவோம். பக்கத்தில் பார்க்குறான், ஒரு கடிகாரம் தொங்குது. அந்த கடிகாரம் சொல்லுதான் அவனை பார்த்துட்டு, நேரத்தை மதிக்கணும், நீ நேரத்தை வீண் விரயம் செய்யாத, ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு மணித்துளிகளையும் உனக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள் அப்படின்னு அந்த கடிகாரம் சொல்லுது. அதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, உனக்கான வெற்றி ஒரு நாள் உன் கையில் வரும் அப்படின்னு அந்த கடிகாரம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுதான். பக்கத்தில் அப்படியே பார்க்குறான், காலாண்டர் தொங்குது. காலாண்டரை பார்த்தாக்கல அந்த காலாண்டர் பேசுனா என்ன பேசுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது, ஒவ்வொரு நாளும் உன்னை புதுப்பித்துக்கொள், புதுசாக எதையாவது கற்றுக்கிட்டே இரு, புதுப்பித்துக்கொள். நான் எப்படி ஒவ்வொரு நாளும் முன்னேறி போய்கிட்டே இருக்கேன், அது மாதிரி நீ முன்னேறி போய்கிட்டே இரு, ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் ஏதாவது கற்றுக்க அப்படின்னு அந்த காலாண்டர் சொன்னது. அப்புறம் ஒன்றுமே இல்லாத மணி பர்ஸ் பக்கத்தில் கிடந்துருக்கு. அந்த மணி பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு ரூபா கூட இல்லை. இருந்தாலும் அந்த மணி பர்ஸ் சொன்னால் பேசுனா என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது, கொஞ்சமாச்சு சேமிடா லூசு பேல, கொஞ்சமாச்சு சேமிக்க கற்றுக்க, 10 ரூபா சம்பாரிச்சா 10 ரூபாயும் வாங்கி தின்னு செலவு பண்ணி புரியே, நாளைக்கு ஏன்னா பண்ணுவேன் அப்படின்னு கொஞ்சமாச்சு சேமி, உன்னுடைய பிற்காலத்துக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு அந்த மணி பர்ஸ் சொல்லுது. அப்புறம் பார்த்தா ஒரு விளக்கு ஒன்று இருக்குது. அது பகலில் தான் உட்காந்துருக்கனால ஆஃபில் தான் இருக்குது அந்த விளக்கு, எரியாத விளக்கு. அந்த எரியாத விளக்கு கூட இவன்கிட்ட ஒரு தகவல் சொல்லுது பாருங்கள், என்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவனுக்கு கொஞ்சமாச்சும் பயனுள்ளதாக இரு, அடுத்த வாழ்க்கையில் ஒளியேற்று, உதவியே செய்ய முடியாட்டான உபகரணம் செய்யாதடா யாருக்கும், முடிஞ்ச அளவுக்கு உன்னால் செஞ்ச ஒரு சின்ன உதவி செய், அது உன்னுடைய வாழ்க்கைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நீ தெரியாத இடத்துக்கு போகும்போது அது உனக்கு பயனுள்ளதாக மாறும், உனக்கு 4 பேர் உதவி செய்வாங்க அப்படின்னு அந்த விளக்கு சொல்லுது பாருங்க. சரின்னு சன்னலில் பார்க்கலாம், வெளியில் பார்க்கும்போது சன்னல் இத்தினூண்டு ஓட்டை இருக்குது. ஆனால் வெளியில் பார்க்கும்போது வெளியில் உள்ள அனைத்துமே தெரியுது, வெளியில் என்ன நடக்குது எல்லாமே தெரியுதா. அப்போ அந்த சன்னல் பேசுனா என்ன பேசுன்னு தெரியுங்களா, உன்னுடைய மனசு பரந்த மனப்பான்மையாக இருக்குன்னு ரொம்ப குறுகிய மனப்பான்மையாக வச்சுக்கிறாத, கெட்ட எண்ணம் நினைக்காத, பொறாமை நினைக்காத, பறந்து விரிந்த மனப்பான்மையாக இரு, அதாவது நல்லதே நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சன்னல் சொல்கிற மாதிரி பேசணும். சரின்னு மேலே மாடிக்கு போவோம் அப்படின்னு மாடிக்கு போனோம். மாடிக்கு ஏறும்போது படியில் திடீர்னு தடுக்கிக்கிறான். படியில் ஏறும்போது தடுக்கும்போது அந்த படி சொல்லுது, லூசுப்பேல ஒவ்வொரு அடியும் ஒழுங்காக எடுத்து வைடா, தடுக்கிக்கிட்டு விழுந்தா எப்படா நீ, இதே மாதிரி தான் வாழ்க்கையும் ஒவ்வொரு அடியும் நீ அழகழகாக பார்த்து எடுத்து வச்சாந்தாண்டா நீ முன்னேறி போகலாம், நீ தடுக்கிட்டு விழுந்தா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு அடியும் பார்த்து வை, அது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும், யோசித்து வை, நிதானமாக வை அப்படின்னு அந்த படிக்கட்டு சொல்லுது பாருங்கள். இது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு இடத்தையும் போகும்போது இது மாதிரி நம்முடைய வாழ்க்கை நம்மளே நினச்சி பார்த்துக்கணும், இது பண்ணிக்கணும். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒழுங்கான அடியாக எடுத்து வைக்கணும், அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நம்ம கூரை, காத்தாடி, கடிகாரம், காலண்டரு, மணி பர்ஸு, கண்ணாடி, ஜன்னல், விளக்கு, படிக்கட்டு, இது மாதிரி நம்முடைய வீட்டில் உள்ள பொருட்களும் நமக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கும், கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கும். அனுபவம் இல்லாமல் வாழ்க்கை இருக்காது. அதுதான் இந்த கதை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா
அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கேட்குறீங்க, பார்க்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டேறீங்க. நான் 10 வீடியோஸ்ட்டை போட்டேன், ஒரு லைக்கும் பண்ண மாட்டேறீங்க. நான் ரிக்வெஸ்ட்டாகவே வைக்கிறேன், நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, நல்லாவே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க, ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க. இதுதான் அந்த பரந்த மனப்பான்மைங்கிறது. ஒரு லைக் போடவே நம்ம யோசிக்கிறோம் பாருங்களேன், யோசிக்க லைக் போட்டுருங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் அப்படியே போயிடாதீங்க, நம்முடைய சேனலில் வேறு வீடியோஸ் இருக்குது, அதையும் போய் எடுத்து பாருங்கள் கொஞ்சம். பை பை பை.